இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு உண்மையிலே செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல இது சதவீத ஓட்டு விழுகும். ஆனால் அவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறாருங்கிறது தான் தெரியலை. அதில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் அமைஞ்சிருக்கும். அவர் சொல்கிறது உண்மை. இவர் யார் ஓட்டை பிரிக்க போகிறார், அதனால தான் சொல்கிறேன். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எவனாச்சும் ஃப்ராடு ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு கட்சிட்டும் ரூபாய் வாங்கிட்டு அந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி, எதையும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த தடவை நடக்க போகிற தேர்தல் யாரும் கணிக்க முடியாது. எவ்வளவு இங்கிருந்து அங்கே போகுங்கிறது இது பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, நான் அனுமானத்தின் அடிப்படையில் பண்ண கணிப்பு 6 to 7% கிறிஸ்தவர்கள் வாக்கு போன தடவை இவருக்கு விழுந்தது, ஸ்டாலினுக்கு. இன்றைக்கி அத்தனை ஓட்டுக்களும் விஜய்க்கு போயிடும். ஆக போன தடவை ஸ்டாலின் வாங்கின சதவீதத்தில் 6 to 7 கழிச்சிருங்க. போன தடவை இஸ்லாமியர்கள் ஓட்டு ஒட்டுமொத்தமாக ஸ்டாலினுக்கு விழுந்தது. இந்த தடவை அது நடக்காது. ஏன்னா இஸ்லாமியர்களில் சிந்திக்க தெரிஞ்சவங்க, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க இந்த தடவை? போன தடவை வழியே இல்லை. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் நின்னாங்க. 2 அணி தான் மெயினாக இருந்தது. அதனால் திமுகவுக்கு வழி இல்லாமல் போட்ட இஸ்லாமியர்களில் பெரும்பகுதியினர் இந்த தடவை விஜய்க்கு மாற்றி போடுவார்கள். இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் மாற்றி போடுவாங்கங்கிறது என்னுடைய கணிப்பு.